வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். அதாவது ஒருத்தருக்கு உதவுறதுக்கு நம்ம ரொம்ப பணக்காரங்களாகவோ இல்லை பணக்காரன் ஆகிற வரைக்கும் காத்திருக்கணுங்கிறதோ இல்லை. நம்ம ஏழையாக இருந்தால் கூட இல்லை நமக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருந்தால் போதும். ஒருத்தருக்கு நம்ம நிச்சயமாக உதவலாம். இதை ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பில்கேட்ஸ் கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்களை விட பணக்காரர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாங்க. உடனே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. யார் அப்படின்ன உடனே, நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை போயிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் வறுமை நிலையில் இருந்தேன். அப்போ நியூயார்க்கு விமான நிலையத்தில் போய் ஒரு நியூஸ் பேப்பர் கடையில் அந்த நாளிதழ்களில் என்ன ஹெட் நியூஸ் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாளிதழ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ என்கிட்ட அதுக்கு சில்லறை இல்லை. உடனே அந்த கடையில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கருப்பின சிறுவன் சார் இந்த பேப்பரை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தான். உடனே இல்லைப்பா என்கிட்ட சில்லறை இல்லைன்னு. உடனே இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இலவசமாக தர்றேன் அப்படின்னா. சரின்னு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து 3 மாதம் கழித்து அதே கடைக்கு போனேன். அப்போவும் இதே நிலைமை தான். உடனே அந்த சிறுவன் சார் இந்த பேப்பரை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இல்லைப்பா என்கிட்ட இப்போ சேஞ்ச் இல்லை, சில்லறை இல்லை எங்ககிட்ட அப்படின்ன உடனே, இல்லைங்க எனக்கு இன்றைக்கி வந்த லாபத்தில் தான் உங்களுக்கு இந்த பேப்பரை தரேன், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு இவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆச்சு. இவர் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டார். அப்போ இவருக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சிறுவனை போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 1.5 வருஷம் அப்படியே தேடி அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் பெரியவனாக இருந்தான். அவன்கிட்ட போய் நான் யாருன்னு தெரியுதா அப்படின்ன உடனே அந்த பையன் ஏன் நல்லா தெரியுமே, நீங்கள் புகழ்பெற்ற பில்கேட்ஸ் அப்படின்ன உடனே அவர் சொன்னார், நீ சின்ன பையனாக இருந்தப்போ நான் இந்த கடைக்கு நான் வந்தேன். அப்போ நீ 2 தடவை எனக்கு இலவசமாக பேப்பர் கொடுத்தேன். உனக்கு ஏதாவது நான் கைமாறாக கொடுக்கணுன்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னாரு. உடனே அந்த சிறுவன் சொல்கிறான், அதுக்கு நீங்கள் கைமாறு செய்ய முடியாது அப்படின்னா. என்னப்பா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு உடனே, நான் ரொம்ப ஏழையாக இருந்தப்போ உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்க, அது எப்படி நீங்கள் அந்த கைமாறு செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, மனசில் நம்மளை விட பணக்காரன் இவன் தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுது. அதாவது உதவுறதுக்கு ஏழையாகவோ பணக்காரனாகவோ நல்ல நேரம் பார்த்தோ உதவணுங்கிறதே இல்லை. இதையும் தான் திருவள்ளுவர் அந்த காலத்தில் அப்போவே தன்னோட நூலில் சொல்லியிருக்காரு, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது அப்படின்னு. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.